ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆதித்ய ரவிச்சந்திரன் நம்ம அடுத்த படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு இப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அஃபிஷியலாக சொன்னதுக்கப்புறம் நம்ம ஏகே ஃபேன்ஸ் எப்போடா அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகும், அகைன் இன்னொரு ஃபேன் பாய் சம்பவமா இல்லை வேறு மாதிரி சம்பவமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. அண்டு ஜூலை எண்டில் இந்த அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி சுரேஷ் சந்திரா அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜில் AK64 அனௌன்ஸ்மெண்ட் சூன் அப்படின்றத அதில் போட்டுட்டாரு. அப்போவே நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணாங்க, ஓகே சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு. இப்போ ஆதித்ய ரவிச்சந்திரன் வேற அஜித் சார் எனக்கு அடுத்த படத்துக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும் போது வேற லெவல் மொமெண்டா இருந்தது. அண்டு இந்த படம் எந்த மாதிரி ஜேனர் உருவாகுது, அதே போல குட் பேட் அக்லி போலே இந்த படம் வருமா இல்லை இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அதே மாதிரி இருக்காது, ஏன்னா இப்போதானே நம்ம அதை எடுத்தோம், ஸோ இது வேற மாதிரியான படம், கண்டிப்பாக இது எல்லா சென்ட்ரல் ஆடியன்ஸையும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வேற லெவல் கான்ஃபிடென்ட்டோட AK64 எடுக்க போறாரு. அண்டு இந்த படம் தூத்துக்குடி, மதுரை இப்படின்னு இந்த மாதிரி ஏரியாலையும் அண்டு ஹார்பர் இடத்துலையும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு படம் உருவாக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய சினிமா ட்ராக்கர் சொல்றாங்க. அந்த மாதிரி பேஸ் பண்ணி எல்லா சென்ட்ரல் ஆடியன்ஸுக்கும் படம் பிடிக்கணும், ஃபேமிலி சென்டிமெண்ட், ஆக்ஷன், எமோஷன் இப்படின்னு எல்லாத்தையும் கலந்து வேற மாதிரியான படத்தை எடுத்து கொடுக்கணும் ஆதித்ய ரவிச்சந்திரன். 2025ல பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் படம் இப்போ வரைக்கும் நம்ம GBU தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அஃபிஷியலான விஷயமாவே வந்தது. ஸோ இதை மாதிரி நெக்ஸ்ட் இயரும் ஒரு தரமான படத்தை கொடுக்கணும் ஆதித்ய ரவிச்சந்திரன். ஆதித்ய ரவிச்சந்திரன் நினைச்ச மாதிரி அஜித் சார் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. அண்ட் இன்னொரு படம் வாய்ப்பு கொடுப்பாருன்றது நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு. AK64 வாய்ப்பையும் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. கண்டிப்பா அதை நல்லா யூஸ் பண்ணுவாரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், AK64 படம் ஒரு தரமான சம்பவமா உருவாக போகுது. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.